சொல்வனம் வினாமனம்ல இன்னைக்கு வந்து ஏஐ பத்தி ஸ்பெஷலா வந்துட்டு ஒரு கான்ஃபரன்ஸ் போயிட்டு வந்திருக்காரு நம்மளோட எக்ஸ்பர்ட் ஆண்டி துரை. ஸோ அதை வச்சு தான் இன்னைக்கு பண்ண போறோம். ஸோ க்ளீன் ஏஐ அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட கான்ஃபரன்ஸ் தான் போயிட்டு வந்திருக்காரு. ஸோ அதுல வந்து என்ன ஸ்பெசிபிக் ஃபீச்சர்ஸ் அப்படின்லாம் பேசிட்டு அவரோட ஸ்பெசிபிக் டாபிக்ஸ் எல்லாம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு ஸ்ரீராம் வந்து கூகுள் ஐயோ போயிட்டு வந்திருக்காரு. அதை பத்தி நம்ம மேபி இஃப் யூ ஹேவ் டைம் வில் டூ அ செஷன் ஆன் தட் ஒன் ஆல்சோ. பட் இன்னைக்கு வந்து க்ளீன் ஏஐ பத்தி டாபிக் தான். ஸோ வித் தட் செட் ஆண்டி, தேங்க்ஸ் ஃபார் த டைம். வழக்கம் போல உங்களை வந்துட்டு வாக்கிங்லாம் போயிட்டு ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம். மெமோரியல் டே அன்னைக்கு உங்களை இழுத்து வச்சு பேசிட்டு இருக்கேன். பட் வித் தட் செட் க்ளீன் ஏஐ பத்தி நம்மளுக்கு தெரியும். நம்ம அது வந்து ஒர்க் ஏஐ பண்ணி ரிலேட்டட் ஏஐன்னு தெரியும். பட் ஃப்ரம் யுவர் பெர்ஸ்பெக்டிவ் க்ளீன் ஏஐ ஏன் அதோட கான்ஃபரன்ஸோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லுங்க. Okay. So Gleanங்கிறது வந்து GLEAN of course. அந்த கம்பெனி வந்து ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சானுங்க. ஆரம்பிச்சுட்டு இட்ஸ் முதல்ல ஆரம்பிச்சப்போ வந்து இந்த ஒரு என்டர்பிரைஸ் சர்ச் பிளாட்ஃபார்ம் மாதிரி பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் ஆரம்பிச்சானுங்க. ஆரம்பிச்சுட்டு பேசிக்லி நாலேஜ் சர்ச். ஸோ நம்ம எப்போ சர்ச் பண்ணனாலும் I mean, the enterprise search engine, I mean, the outside search engines like your Bings and Google search and all won't work well within the enterprise. One, because they don't index the internal data properly. அது மட்டும் இல்லாம வந்து அந்த search engineலாம் வந்து normally they thrive on more of a என்ன சொல்றது unstructured data மாதிரி the web content அந்த மாதிரி இண்டெக்ஸ் பண்ணி அதை தான் பண்ணுவானுங்க. பட் இந்த ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா கனெக்ட் பண்ணி இந்த டேட்டாபேஸ்குள்ளார போய் சர்ச் பண்ணி இந்த இதில் ஜூம் அந்த மாதிரி ஏரியாலாம் கனெக்ட் பண்ணி ஸ்லாக் அந்த மாதிரி கனெக்ட் பண்ணி அந்த என்டர்பிரைஸ் டேட்டாவை கொண்டு வரது கொஞ்சம் கஷ்டம். என்டர்பிரைஸ் நிறைய கனெக்டர்ஸ் இருக்கணும், அதை டேட்டா இண்டெக்ஸ் பண்ணி ஆகணும், ரெகுலராக இருக்கணும், அந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டம். அதனால ஸோ அவங்க அது பண்ண மாட்டாங்க. ஸோ க்ளீன் சர்ச் வந்து ஆரம்பிச்சப்ப அந்த வாண்டட் டு சால்வ் த ப்ராப்ளம். அது ஒரு என்ன 2021 நினைக்கிறேன், 22 அந்த மாதிரி டைம் ஃப்ரேம்ல ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி. பட் அது என்னாச்சு அப்படின்னா அதுல இருந்து க்ளீன் அசிஸ்டன்ட் இதுக்கு மூவ் பண்ணாங்க. அசிஸ்டன்ட் மூவ் பண்ணிட்டு சர்ச் மட்டும் பண்ணாம யூ குட் ஆஃப்லோட் த ஒர்க். ஐ மீன் இந்த அசிஸ்டன்ட் வந்து கோ பைலட்டுக்கு ஈக்குவலன்ட் மாதிரி. ஸோ இட் வில் கோ டு த நெக்ஸ்ட் லெவல். அதுக்கு மேலே போய் அந்த ஒரு நம்ம போய் ஸ்பெசிஃபிக்காக நம்மளே போய் சர்ச் பண்ணாமல் சர்ச் ஃபங்க்ஷன் மட்டும் பண்ணாமல் என்ன பண்ணணும்னு சொல்லி ஓரளவுக்கு அசிஸ்டண்ட்டை சொன்னோம்னா அது போய் அந்த மாதிரி நாசுக்காக போய் அந்த டீட்டெயில்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறோம் அப்படின்ற மாதிரி. பட் இப்போ வந்து நிறைய ஏஜென்டிக் ஏஐ நிறைய வந்ததுனால என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா க்ளீன் ஏஜென்ட் வந்து they call it as a க்ளீன் ஏஜென்ட். அந்த ஏஜென்ட் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம், ஹரிசாண்டல் பிளாட்ஃபார்ம் மாதிரி பில்ட் பண்ணாங்க. பண்ணிட்டு நிறைய இது இருக்கு. ஸோ அது வந்து பில்ஸ் ஆன் டாப் ஆஃப் ஈச் அதர். அசிஸ்டன்ட் வந்து சர்ச் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணும், இந்த ஏஜென்ட்ஸ் வந்து அசிஸ்டன்ட் ஃபங்க்ஷனாலிட்டி யூஸ் பண்ணுற மாதிரி. பட் எசென்ஷியலி இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பை பில்டிங் ஏஜென்ட்ஸ் தே ஆர் ட்ரைங் டு சால்வ் த நாலேஜ் ஒர்க்கர் அசிஸ்டன்ட் ஆர் ரிப்ளேஸ்மெண்ட் மாதிரி தான் நிறைய கம்பெனிஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஏஜென்ட் லெவலில். ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 ப்ரீஃபிங்காக எடுத்திருப்பேன் நான் கம்பெனிகிட்ட. எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் வந்து ஹியூமன் ஆர்குமெண்டேஷன் மட்டும் தான் பதிச்சிருக்கோம் நம்ம ஏஐ யூஸ் பண்ணி. இப்போ நம்ம இருந்தோம்னா நம்மளுக்கு ஏஐ டூல்ஸ் கொடுத்தா நம்ம அதை வச்சு எப்படி ஆர்குமெண்ட் பண்ணி பண்ணுவோம் அப்படின்னு. பட் இப்போ அடுத்த லெவலில் என்ன பண்ண பார்க்குறாங்க அப்படின்னா ரிப்ளேஸ்மெண்ட். ஸோ இட்ஸ் ஈக்குவல் ஆஃப் வாட் ஐ கால் இட் இஸ் ஏஐ காலீக்ஸ். ஸோ இப்போ வந்து இப்போ ஹெச்ஆர் ஆல் யார்ட்டையா நம்ம பேசணும் அப்படின்னா இப்போ இப்போ நார்மலாக ஹெச்ஆர்ல பேசுறதுனா எப்படி பண்ணுவோம்? ஸ்லாக்ல மெசேஜ் போடுவோம், இல்லாட்டி இமெயில் அனுப்புவோம், இல்லாட்டி ஃபோன் எடுத்து ஃபோன் பண்ணுவோம். ஸோ அவங்க ஒரு ஏஜென்ட் அப்படி பில்ட் பண்ணி அந்த ஏஜென்ட்டே வந்துட்டு இட்ஸ் நாட் லைக் எ சேட், பட் ஏஜென்ட்டே வந்து இட் வில் மானிட்டர் எல்லா சேனல்லையும் அண்ட் ஃபுல் ஹெச்ஆர் எம்ப்ளாயி இது வந்து ஃபங்க்ஷன்ஸ் வந்து தெரிகிற மாதிரி. அதுக்கு வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா they build using what's called the graph knowledge of a worker. So build a personal graph. So இப்போ நான் வந்து ஹெச்ஆர் எம்ப்ளாயி அப்படின்னா ஐ மீன் இட்ஸ் த கான்செப்ட் வைஸ் கான்செப்டுவலி கொஞ்சம் முதல்ல அந்த ஆர்பிஐ இதில் இருந்தது. ஏன்னா அந்த ஆர்பிஐ ஆட்டோமேட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, இப்போ இந்த ஸ்க்ரீன் ஸ்க்ரேப் பண்ணி அல்லது இந்த ப்ராசஸ் பண்ணும்போது எக்ஸிக்யூட் பண்ணும்போது அதை நோட் பண்ணி என்னென்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அதை வந்து ஆட்டோமேட் பண்ணுவாங்க ஆர்பிஐ யூஸ் பண்ணி. அதே மாதிரி எல்லா சேனலும் போய் லிசன் பண்ணுவாங்க ஃபார் கீவேர்ட்ஸ். அதே மாதிரி இப்போ வந்து ஏஜென்ட் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு 9 to 5 ஹெச்ஆர்னா என்னென்ன ஒர்க் பண்றோம்,
அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ண விட்டு அந்த ஏஜென்ட் வந்து அந்த நாலேஜ் கிராஃப் மாதிரி கலெக்ட் பண்ணி என்னென்ன டேட்டா சோர்ஸ் கனெக்ட் பண்ணுறோம், என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். ஸோ ஐ மீன் 9 to 5 மட்டும் இல்லை, பட் ஓவரால் ஃபங்க்ஷனல் லெவல் என்னென்னலாம் நம்ம பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்து அப்படியே பிரெயின் டம்ப் பண்ணுற மாதிரி. ஸோ நாளைக்கு ஏதாவது யூஸ் பண்ணோம் அப்படின்னா இன்ஸ்டெட் ஆஃப் காலிங் ஹெச்ஆர் பர்சன், அவங்க வந்து ஒரு ஹெச்ஆர் ஏஜென்ட் யூஸ் பண்ணுற மாதிரி. அந்த மாதிரி த ஹியூமன் ரிப்ளேஸ்மெண்ட் லெவல் ஆர் நாலேஜ் ஒர்க்கர் அசிஸ்டன்ட் ஆர் ரிப்ளேஸ்மெண்ட், அந்த மாதிரி லெவலுக்கு வந்து அதுதான் ஏஐயோட நெக்ஸ்ட் லெவல் போகிறது மாதிரி. யூ குட் கால் தட், இந்த ஞாபகம் இருக்கா அந்த ஐஓடிலாம் வந்தப்ப டிஜிட்டல் ட்வின்னு ஒன்று பில் பண்ணியிருக்காங்க, ஞாபகம் இருக்கா? ஸோ அப்படியே என்ன ஒர்க் ஆகுது அதை அப்படியே டிஜிட்டலில் கிரியேட் பண்ணுற மாதிரி மிஷின் ஒர்க் பண்ணுறதை. ஸோ அதை வந்து ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் பண்ணிக்கலாம், எப்போ பிரேக் ஆகுன்னு பார்க்கலாம், பிரேக் ஆச்சுன்னா என்ன கம்போனன்ட் பிரேக் ஆச்சுன்னு பார்க்கலாம், அந்த மாதிரி பண்ணுற மாதிரி இருந்தது இல்லையா? அதே மாதிரி இப்போ ஏஜென்ட் எடுத்து ஏஜென்ட் ட்வின் ஆர் ஏஜென்ட் க்ளோன் கான்செப்ட் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த பர்சனல் ஏஜென்ட் என்னென்ன ஜாப் ஃபங்க்ஷனில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த மாதிரி லெவலுக்கு தான் அவங்க போயிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய ஓரளவுக்கு நல்லா பண்றாங்க, நிறைய இதெல்லாம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நேத்து தான் நம்ம வந்து நம்ம சேனல்ல வந்துட்டு இந்த ஜாப் லாஸ், ஏஐ ஜாப் லாஸ் பத்தி பேசிட்டு இருந்தோம். இன்சிடென்ட்லி யூ ஆர் டாக்கிங் அபௌட் லைக் பாத்தீங்களா, அது இன்சிடென்ட்லி வி ஆர் டாக்கிங் அபௌட் ரீப்ளேஸ்மென்ட் அண்ட் க்ளோனிங் ஆஃப் தட். வித் தட் செட், ரெண்டாவது இன்னொரு விஷயம் நம்ம ரொம்ப நாளா பேசிட்டு இருக்கோம். இந்த மாதிரி இந்த இப்போ வந்து அஃப்கோர்ஸ் என்டர்பிரைஸ் டேட்டா அப்படிங்கிறப்போ த கம்பெனி ஓன்ஸ் த டேட்டா. பட் ஆனா அந்த நீங்க ஸ்லாக்ல பேசுற மெசேஜஸ் எல்லாம் போய் அது போய் ஸ்கிரேப் பண்ணி அதுல மூலியமா பண்ணுது அப்படின்னா கொஞ்சம் எம்ப்ளாயீஸோட பிரைவசி அப்படிங்கிறது, எம்ப்ளாயீஸ் when you are in a enterprise system there's no privacy. I mean they will very clear. நீங்க வந்து என்டிஏல சைன் பண்றப்போ வந்து நீங்க கம்பெனிக்குள்ள என்ன பண்ணாலும் அது கம்பெனிக்கு சொந்தம்னு சொல்லிடுறாங்க. பட் வித் இன் ஸ்பைட் ஆஃப் தட் அது கொஞ்சம் பயம் கொடுக்கும்ன்ற மாதிரி இருக்கு. ஸோ நம்ம இந்த பிரைவசி பத்தி கண்டிப்பா ஒரு செஷன் பண்ணணும். அப்புறம் இந்த ஜாப் லாஸ் எப்படி எவ்வளவு சீக்கிரம் ரீப்ளேஸ் பண்ணுது அப்படிங்கறத பத்தி இன்னொரு செஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். கரெக்ட். பட் ஸோ அந்த டேட்டா கான்டெக்ஸ்ட் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு லெவல்ல வந்து ஏஐ வந்து என் டேட்டாவை எல்லாம் பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ஏஐயே ரீப்ளேஸ் பண்ணுதுன்னா அவன் டேட்டாவை பார்த்தா என்ன, பார்க்காட்டி என்ன, நீ இருக்க போறதே இல்லை. இப்போ ஹெச்ஆர் வந்து கோயிங் பேக் டு ஹெச்ஆர் திஸ் ஒன் ஆர் ஈவன் சேல்ஸ், ஆக்சுவலி ஒரு கம்பெனி அவங்க பேர் மென்ஷன் பண்ணி மாட்டேன்னு தெரியல, அவனுக்கு வந்து ஆக்சுவலா இவனுங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நம்ம மென்ஷன் பண்ணலாம். இந்த விஸ்ன்னு ஒரு கம்பெனி அக்வயர் பண்ணானுங்க இல்லையா, கூகுள். அவனோட த சேல்ஸ் ரேஷியோ ஆர் க்ரோத் ரேஷியோ பர் எஸ்டிஆர் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ஃபோக்ஸ் ஆர் சேல்ஸ் ஒர்க்ஸ்ன்னு பார்த்தா தட் இஸ் த ஒன் ஆஃப் த லீஸ்ட். அதனால தான் அவ்வளோ பணம் கொடுத்தாங்க. ஸோ இந்த முன்னாடிலாம் வந்து இப்போ $1 million கம்பெனி ஆகணும்னா இத்தனை பேர் இருக்கணும், கம்பெனியில் $1 billion கம்பெனி ஆகணும்னா இத்தனை பேர் இருக்கணும், அந்த மாதிரிலாம் இருக்கணும் இல்லையா? தட்ஸ் ஆல் கான். இப்போ சேல்ஸ் எல்லாம் என்னன்னா ஒரு ஆளு சேல்ஸுக்கு வச்சுக்கிறது, மீதெல்லாம் ஏஜென்ட் போட்டு விட்டுறது, கால் சென்டர் ஏஜென்ட் போட்டு விட்ட மாதிரி சேல்ஸ் ஏஜென்ட் போட்டு விட்டுறது. ஸோ சேல்ஸ் ஏஜென்ட் வந்து இப்போ ப்ராஸ்பெக்ட் இமெயில் பண்ணுறதோ ஃபாலோ அப் பண்ணுறதோ, இதில் காங்கில் இந்த ஃபோன் டிரான்ஸ்கிரிப்ட் இருந்ததுன்னா அதெல்லாம் படித்து ஏதாவது ஆக்ஷன் ஐட்டம் இருந்ததுன்னா அது ஃபாலோ ப்ரோஷர் அனுப்புறதோ, டாக்குமெண்டேஷன் அனுப்புறதோ, ரெக்கார்ட் கிரியேட் பண்றதோ, கான்ட்ராக்ட் கிரியேட் பண்றதோ எல்லாமே ஏஜென்ட் வச்சு பண்ணிடலாம். சோ அப்படி பண்ணோம்னா ப்ரீ சேல்ஸ் ஆக்டிவிட்டீஸ் முடிச்சிருது. ப்ரீ சேல்ஸ் மட்டும் இல்ல, ப்ரீ சேல்ஸ், சேல்ஸ், அக்கவுண்டிங், ப்ரொக்யூர்மெண்ட் எல்லாமே பண்ணிடலாம். ஒரு பவுன்ஸ் கொடுத்துட்டா எல்லாமே பண்ணிடலாம். சோ அதாவது ஒருத்தன் அந்த கம்பெனி தான் இப்ப சொல்ல முடியுமான்னு தெரியல, ஏன்னா என்டிஏல ப்ரீஃப் பண்ணாங்க. அவன் வந்து என்ன சொன்னான் அப்படின்னா, இது நார்மல் என்டர்பிரைஸ் கம்பெனி இந்த மாதிரி ஒரு சில 2-3 கம்பெனியோட ஏஜென்ட்ஸை யூஸ் பண்ணி எப்படி ஃபுல்லி ஆட்டோமேட் பண்ணி சேல்ஸ் ப்ராசஸ் க்ளோஸ் பண்றாங்க, ஆளே இல்லாம ஆட்டோமேட்டட் பண்ணி பண்றாங்க அப்படின்னு. மைண்ட் ப்ளோயிங். பார்த்துட்டு இதெல்லாம் என்னாச்சுன்னா அது என்ன அப்படின்னா, இந்த முன்னாடி இந்த ஆட்டோமேஷன், இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன், ஆர்பி எல்லாம் பண்ணும்போது அதுல ஓரளவுக்கு என்ன தப்பு பண்ணாங்க அப்படின்னா, எல்லாத்தையுமே ஆட்டோமேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தாங்க. பட் இங்க ஏஜென்ட் வரும்போது ஏஜென்ட்டுங்க வந்து ரொம்ப சின்ன கான்செப்டை எடுத்து சின்ன சின்ன ஆட்டோமேஷனா பண்றாங்க உள்ள. ஓகே, ஸோ இப்போ பெரிய ஏஜென்ட் ஒன்று, அங்க சூப்பர் ஏஜென்ட் ஒன்று இருக்கும். பட் இந்த மாதிரி 20 ஃபங்க்ஷன் பண்ணோம்னா அந்த எந்தெந்த ஏஜென்ட்டை கூப்பிடணும்னு சொல்லி அது தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புது ஆள் ஒரு வேலை ஆரம்பிக்கிறான்னு சொல்லி பார்க்கலாம். ஆன்போர்டிங். அந்த ஆன்போர்டிங் வந்து ஒன் ஆஃப் த டிஃபிகல்ட் ப்ராசஸ், எம்ப்ளாயி ஆன்போர்டிங். ஓகே,
ஸோ அந்த I-9 ஒர்க் இதை கலெக்ட் பண்ணி அதை வெரிஃபை பண்ணி சோஷியல் செக்யூரிட்டி வெரிஃபை பண்ணி லீகல் ஒர்க் பண்ணுறது செக் பண்ணுறதுல இருந்து இந்தந்த டாக்குமெண்ட்லாம் நீ படிக்கணும், படித்த பிறகு நீ படிச்சியான்னு வெரிஃபை பண்ணணும், பண்ண பிறகு இந்தந்த வீடியோலாம் பார்த்தியா நீயே, இந்த கம்பெனி பாலிசியோட நீ இது பண்ணுவியா, இந்த காம்ப்ளிகேட்டட் ஒர்க். முன்னெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய பெரிய என்டர்பிரைஸ்லாம், ஐ மீன் யூ நோ தட் யூ ஆர் பீன் தேர், 1 வாரம் 2 வாரம் அதுலயே போகும். கரெக்ட். புது ஹையர் வந்து வேற எதுவுமே பண்ண மாட்டாங்க. லேப்டாப் செட்டப் பண்றதுல இருந்து அதுல இருந்து இதுல இருந்து. இப்பெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஏஜென்ட் இருக்குது. அந்த HR ஏஜென்ட் வந்து பண்ணி முடிக்கலாம், டயத்துல பண்ணி முடிக்கலாம், நையு 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 நையுன்னு அங்க எல்லாம் ஃபயர் பண்ணி தொணத்தி விட்டுட்டு எல்லாமே டேட்டா கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். தொணத்தி அது பண்ணது மட்டும் இல்லாம நீ 2 மணி நேரத்துல பண்ணலாம்னா நீ 2 மணி நேரம் நீ இது அவுட்டு, 4 மணி நேரம் அவுட்டு, நீ இது பண்ணலாம் ரிப்பீட்டா இருக்கும். ஐ நோ. அந்த மாதிரி பண்ணி வெறுப்பேத்தி ஒரு லெவல்ல மிரட்டி கிரட்டி பண்ண வச்சு பண்ண பிறகு இந்த மாதிரி இந்த ஆளே இல்லாம ஆட்டோமேட் பண்ணியே பண்ணிடலாம். அந்த அந்த லெவலுக்கு தான் எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. அதனாலதான் இப்ப திடீர்னு போன வருஷம் வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, நாங்க எதாவது பண்ணா நாங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் கோடு எழுதுறதுக்கு வந்து நாங்க யாரையுமே நாங்க ரீப்ளேஸ் பண்ண மாட்டோம். நாங்க பண்றதெல்லாம் நாங்க அசிஸ்டன்ட் வச்சு தான் பண்ணுவோம். ஒரு ஜூனியர் இருந்தா சீனியர் லெவல்ல, சீனியர் இருந்தா எக்ஸ்பர்ட் லெவல்ல கோட் பண்ணிக்குவோம் நாங்க. ஒரு 6 மாசத்துக்குள்ளார இது டெவலப் பண்ற ஆப்பை வந்து நாங்க 3 மாசத்துல டெவலப் பண்ணிடுவோம். அப்படி இப்படின்னு விட்டானு இல்லையா? இப்ப என்னாச்சு? போன 3 மாசத்துல மட்டும் எத்தனை லே ஆஃப்ஸ் வந்தது? கண்டிப்பா. மைக்ரோசாஃப்ட் பிக்கஸ்ட் லே ஆஃப் 6,000 to 7,000 people. 7,000 பேர் அவனுங்க விட்டானுங்க. அதுல கஷ்டம் என்னன்னா 7,000 பேர் மட்டும் இல்ல. இந்த 7,000 பேர்ல நிறைய பேர் வந்து ஏஐல இருந்தவனுங்க. அதான் கோட் எழுதுனாங்க. அந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்கன்னா, சோ அப்படின்னா சோ ஏஐ ஜாப் லாஸ் வந்து ஓரளவுக்கு ரியல் ஆகுது. இப்ப வால்மார்ட் கூட பத்தி பேசினாங்க இல்லையா? வால்மார்ட்லயும் அவரு சதீஷ்குமார் மனுஷன் அந்த மாதிரி 3,000-4,000 பேர் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாரு இல்லையா? 3,000 பேரை ஒரே நாள்ல அனுப்பிட்டாரு. எல்லாம் சீனியர் லெவல் கோடிங் பண்றவங்க அவங்க எல்லாம், ரைட்? சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் பீப்புள் அந்த மாதிரி பண்ணாங்கன்னா இந்த மாதிரி அவங்களுக்கு வேலை இல்லைன்னு அர்த்தமா? இப்ப இல்லையே. அவங்க வந்து ஏஜென்ட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் வந்து மெஷின் வந்து ரிப்ளேஸ் பண்ணிடுறாங்க. ஸோ 10 பேர் 15 பேர் பண்ணக்கூடிய வேலையை ஒரு ஆள் பண்ணா போதும். ஓகே. ஸோ ஏஜென்ட் வந்து இப்போ ஏஜென்ட்டை போய் சொல்லிட்டோம்னா எனக்கு இந்த மாதிரி நீ கோடு எழுதி கொடுக்கணும் அப்படின்னா அதுவே நல்ல ஓரளவுக்கு கோடு எழுதி கொடுக்கும். ஓகே. பட் அந்த கிளீனோட எக்ஸாம்பிள் அப்படின்னா ஏஜென்ட் வந்து டெமோக்ரடைஸ் பண்ண பார்க்குறாங்க அவங்க. அப்படின்னா என்ன விஷயம் அப்படின்னா நேச்சுரல் லாங்குவேஜ் பண்ணி நம்ம பாஷையிலே பேசி ஏஜென்ட் கிரியேட் பண்ற மாதிரி. ஸோ நாலேஜ் இல்லாதவங்க கூட போய் சொல்லலாம், எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் பண்ணியான் நானு, நீ இந்த மாதிரி எனக்கு ஒரு கோடு எழுதி கொடுக்குறியா அப்படின்னு பண்ணா அவங்க வந்து அதுவாகவே இந்த ஒர்க் ஃப்ளோ ஃபுல்லா பண்ணி கொடுத்துரும். பட் அதுல ஒரு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா கிளீன் பண்றது நிறைய கம்பெனி பண்றது இல்லை. அந்த மாதிரி என்னன்னா மல்டிபிள் ஸ்டெப்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். 10-15 ஸ்டெப் இருந்ததுன்னா அந்த ஈச் ஸ்டெப்ல பர் ஸ்டெப் எங்கேயாவது எல்எல்எம் கூப்பிடணும்னா அவங்க வந்து எந்த ஸ்டெப்புக்கு எந்த எல்எல்எம் ஆப்டிமைஸ் ஆகும்னு சொல்லிட்டு உடனே அவங்களாவே கூப்பிட்டுருக்காங்க. நம்ம கொடுத்துட்டோம்னா நம்ம சொல்லிட்டோம்னா நீ இந்த மாதிரி பண்ணணும், எது பெஸ்ட் அதை கூப்பிட்டுக்க அப்படின்னா அவங்க கனெக்ஷன் வந்து ஆந்த்ராபிக் எல்லா மாடலும் இருக்கு அவங்ககிட்ட. மாடல் ஹப்னு ஒன்று வச்சிருக்காங்க. ஆந்த்ராபிக் எல்லா மாடலும் இருக்கு, ஓப்பன்ஏஐ எல்லா மாடலும் இருக்கு, ஜெமினி எல்லா மாடலும் இருக்கு, மெட்டால 3-4 மாடல் வச்சிருக்காங்க, டீப்சீக் கூட வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாடல் ஹப்ல ஸ்லைட் ஆன் பண்ணேன் நானு. மாடல் ஹப்ல வந்து எல்லா மாடலுமே இருக்கு. ஓகே. ஒன்னா நம்ம சொல்லிடலாம் இது எது பெஸ்ட்டோ நீங்களே பார்த்து பண்ணிருங்க அப்படின்னா. ஸோ அவங்களே பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கஸ்டமைஸ் ஆப்டிமைஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம சொல்லிடலாம் எனக்கு நீ அதெல்லாம் போடக்கூடாது, எனக்கு வந்து நான் வந்து பிக் பார்ட்னர் கூகுளுக்கு, நீ ஜெமினி மட்டும் பண்ணு, அப்படி இல்லை ஓப்பன் ஏஐ மட்டும் பண்ணு அப்படின்னு தெளிவாக சொல்லிடலாம். ஸோ அதுக்குள்ளாரே மாடல் ஸ்விட்சிங் அண்ட் they call it as a model order routing அது பண்ணிக்குவாங்க. அந்த மிக்சர் ஆஃப் மாடல்ஸ்லயே வந்துட்டு நம்ம வந்து இப்ப முன்ன வந்துட்டு எல்லா மாடல்ஸும் இருக்கும் மிக்சர் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ்ல. ஸோ அதுல வந்து இவங்க வந்து ஆர்கெஸ்ட்ரேஷன் வந்து ஆட்டோமேட் பண்ணியிருக்காங்க. நான் இப்போ இஃப் யூ ஹேட் டு புட் இட் இன் அதர் வேர்ட்ஸ், ஸோ ஆர்கெஸ்ட்ரேஷன் லேயர்ல வந்துட்டு மல்டிபிள் மாடல்ஸ் வந்து நீங்க கூட பேசுறதுக்கான வசதி ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அதுல வந்து எதர் யூ கேன் கஸ்டமைஸ் இட் ஆர் இஃப் யூ லெட் இட் டூ இட் இட் வில் கோ அண்ட் செலக்ட் த ரைட் எக்ஸ்பர்ட்ஸ் ஃபார் தட் ஒன். அந்த மிக்சர் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் யூஸ் பண்ணி அதோட மாடல்ல போய் எடுத்துட்டு வந்துடும். ஸோ அமேசிங், வாவ்.
I mean, இந்த that's one thing. But அந்த மிக்சர் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து மிக்சர் எக்ஸ்பர்ட்ஸ் வந்துனாலும் ஆக்சுவலா எல்லாமே ஒரே மாடல்ல தான். இப்போ ஃபார் ம். எக்ஸாம்பிள் டீப் சீக் எடுத்துக்கிட்டோம்னா, டீப் அது சீக்ல ஒரே வந்து கரெக்ட். ஒரே மாடல் அது. இதுல பட் அந்த மல்டி மாடல். மாடலுக்குள்ளார அது என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த மாடல் ஃபுல்லா லோட் பண்ணா மெமரியில ம். ரொம்ப டைம் எடுக்கும் ரெஸ்பாண்ட் பண்றதுக்கு. அதனால தான் ம். டீப் சீக் பயங்கர ஃபாஸ்ட் ரெஸ்பான்ஸ். அது கரெக்ட். எவ்ரிபடி சர்ப்ரைஸ் எவ்ரிபடி டீப் திங்கிங்ல. ம். இப்ப நம்ம வந்து பிசிக்ஸ்ல போய் ஒரு கொஸ்டின் கேட்டோம்னா, ம். மீதி எல்லா இதையும் விட்டுரும். இத மட்டும் மெமரியில வச்சு எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ அந்த அந்த லூப் மட்டும் போகும். ஓகே. இந்த எக்ஸ்பர்ட் லூப் மட்டும். ஸோ ம். போச்சுன்னா மீதி எல்லாம் பண்ண வேண்டாம். ஸோ தட்ஸ் ஹவ் இட்ஸ் மிக்சர் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ். ஆப்டிமைசேஷன். ஆர்கனைசேஷன் ஃபார் தட் பர்ட்டிகுலர் லூப். ஸோ பெர்ஃபெக்ட். அதனால ஃபாஸ்டா வர ஆரம்பிச்சிடும் அது. ஸோ பட் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இட்ஸ் நாட் வித்தின் த சேம் மாடல். ம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் பிசிக்ஸ்ல ஒரு கொஸ்டின் இருக்குதுன்னா, எனக்கு டீப் சீக் தான் பெஸ்ட்னா, ஓகே டீப் சீக்ல போய் பண்ணிக்கோ. ம். அடுத்த கேள்வி வந்து மேத்ல இருக்குது அப்படின்னா, ஜெமினி போகணும்னா போய்க்கோ. ம். இல்ல ஒரு என்டர்பிரைஸ் காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ண எனக்கு மெட்டா தான் பெஸ்ட் அப்படின்னா, ஓகே மெட்டா காமிச்சிடலாம். அப்படி ம். மாடல் ரவுட்டிங் அண்ட் மாடல் ம். ஸ்விட்சிங்கே உண்டு. நாட் ஜஸ்ட் எக்ஸ்பர்ட் ஸ்விட்சிங். ஓகே. ஸோ அதனால இட்ஸ் a different கான்செப்ட். நிறைய பிளாட்ஃபார்ம் வெண்டர்ஸ் பண்றது இல்ல. ஓகே. And then they provide like more like a open LLM choice too. So ஓகே. so அது ஒரு டிஃபரன்ஸ். அப்புறம் வந்து like I was saying earlier, இந்த ரெண்டு ஐ மீன் ஸ்ட்ரக்சர்ட் அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா ரெண்டுமே பண்ணுவாங்க அவங்க. So ஓகே. they sync up. Actually, almost all enterprise data you can think of, they connect. Zoomல இருந்து, Slackல இருந்து, SQL databasesல இருந்து எல்லாம். Okay. So பண்ணும்போது they'll be able to get all the data as Perfect, what is perfect. necessary. பெர்ஃபெக்ட். ஸோ இன்னொன்னு வந்து நான் என்ன கேட்கலாம், இப்போ க்ளீன் இந்த கான்ஃபரன்ஸ் கான்ஃபரன்ஸ் போயிட்டு இருந்தீங்க. இதில் க்ளீன் கான்ஃபரன்ஸ்ல வந்துட்டு நிறைய கீ நோட் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் நிறைய பேர் பார்த்துருந்தேன். pretty much எவ்ரி ஆல் இண்டஸ்ட்ரியில இருந்து வந்திருந்தாங்க. ஸோ எனக்கு என்ன கேள்வினா, அதில் உங்களுக்கு பிடித்த ஒரு 3 இல்ல 5 இருந்தாலும் சரிதான், பட் 3 எடுத்துக்கலாம். மேபி ஃபார் த டைம் பீயிங், ரைட்? அது எது டாப்ல இருந்துச்சு, ஏன் உங்களுக்கு பிடிச்சிச்சு, அண்ட் வாட் வி ஷுட் as viewers வாட் ஷுட் they எக்ஸ்பெக்ட் இன் ஈச் ஆஃப் தீஸ் அப்படின்னு சொல்லுங்க. என்னோட ஃபேவரட் பேனல்னு பார்த்தா, இந்த ஆல் உமன் பவர் பேனல் ஒன்று இருந்தது. 3 ப்ராக்டிஷனர்ஸ், எண்ட் யூசர்ஸ், எக்ஸிக்யூட்டிவ்ஸ், சிஎக்ஸ்ஓஸ் ஆஃப் கோர்ஸ். அவங்க பேனல் இருந்தாங்க, உமன் பவர் பேனல் யூசர்ஸ் ஆஃப் க்ளீன். அந்த மாடரேட்டர் வந்து இந்த செகோயால இருந்து ஜெனரல் பார்ட்னர் சோனியா ஹுவாங் அப்படின்னு சொல்லிட்டு, she is the one who did that. அந்த பேனல் வந்து டேட்டா பிரிக்ஸ்ல இருந்து ஒரு அம்மா தீபா கோபிநாத் அப்படின்னு, she is SVP of data and AI I think. அப்புறம் பால் சைனி அப்படின்னு ஊபர்ல இருந்து, she is head of IT for Uber. and then சாண்டி வேணுகோபால் அப்படின்னு சொல்லிட்டு, she is a CIO for CoreWeave. they were talking about some of the use cases, எப்படி யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது அப்புறம் booking.com கூட அவர் கூட வந்து booking.comல இருந்து ஒருத்தர் பேசினாரு எப்படி யூஸ் பண்றாங்க அப்படின்னு. ஸோ இந்த இவங்கெல்லாம் வந்து பிளாட்ஃபார்ம் பத்தி சொல்லலாம், கேப்பபிலிட்டிஸ் பத்தி சொல்லலாம். பட் அந்த ஆக்சுவல் என்டர்பிரைஸ் யூசர்ஸ் வந்து சொல்லும்போது ஒரு சில இன்ஃபர்மேஷன் அவங்க போட்டதெல்லாம் என்டிஏ வெளியே சொல்ல முடியுமான்னு தெரியாது. பட் அவங்க வந்து ஸ்பெசிஃபிக்கா சொல்லி நான் இதுதான் யூஸ் பண்ணேன், இவ்வளவு பணம் சேவ் பண்ணேன் அப்படி சொல்லும்போது இட் ஜஸ்ட் கைண்ட் ஆஃப் டவுன்ஸ் ஆன் யூ. இந்த மாதிரி எல்லாரும் நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஏஜென்ட் சும்மா பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. பட் இந்த மாதிரி ஒரு சில எண்ட் யூசர் பேனல்ல இதெல்லாம் தான் என்னோட ஃபேவரட். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எண்ட் யூசர் பேனல் வந்தாலுமே நோட்ஸ் ஃபுல்லா ரெக்கார்ட் பண்றது மட்டும் இல்லாம, ஆர்டர் யூஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்றது மட்டும் இல்லாம, லேட்டர் ஆன் நான் போய் வாட்ச் பண்ணி பார்ப்பேன் நான். ஏன்னா ஒரு சில விஷயம் வந்து நுவான்ஸ் விஷயம் வந்து நம்ம மிஸ் பண்ணது கூட கேட்டோம்னா, பாட்காஸ்ட் மாதிரி பார்க்காம ஜஸ்ட் கேட்டோம்னா ஒரு சிலது திடீர்னு ஞானோதயம் மாதிரி வரும். ஆமா, அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி எப்படி யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேனல் தான் என்னோட ஃபேவரட் பேனல். மீதி எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி இவரு ஸ்ரீதர் ராமசாமி, யாரு டேட்டா பிரிக்ஸ் நாட் டேட்டா பிரிக்ஸ் ஸ்னூப்ஃப்ளெக்ஸ் CEO வந்தார் பேசினாரு, ஜீத் பட்டேல் பேசினாரு. அந்த மாதிரி நிறைய அவங்கெல்லாம் காட்டினாங்க, மேற்கோள் காட்டினாங்க, அவங்க தான் பவர்ஃபுல் ஸ்பீச் அப்படின்னு. எனக்கு என்னமோ இந்த மாதிரி எண்ட் யூசர்ஸ் வந்து நாங்க இதை யூஸ் பண்ணோம்ப்பா, இப்படிதான் பயங்கரமா யூஸ் ஆகுது அப்படிங்கும்போது, அந்த இதுல இந்த சினிமாலாம் சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி
இந்த ஒளிவட்டம் வரும் தெரியுமா, ஞானோதயம் வரும்பாங்களே, அந்த மாதிரி அந்த அவங்க இவங்க வந்து கேப்பபிலிட்டிஸ் எல்லாம் சொன்னா ஓகே. ஐ மீன் வாரத்துக்கு 5 பிரீஃபிங் 6 பிரீஃபிங் வரும்போது எல்லாருமே இதே மாதிரி தான் பேசுறானுங்க. நான் தான் அதை பண்ணேன், நான் தான் இதை பண்ணேன் அப்படின்னு ஒரு ஓகே, என்ன எல்லாருமே பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். பட் அந்த எண்ட் யூசர், அதுவும் இவ்வளவு பவர்ஃபுல் எண்ட் யூசர்ஸ், சும்மா சாதாரண ஒரு யூபர், 1 டேட்டா மில்லியன் பேஸ் டாலர் பெரிய கம்பெனில, பெரிய கம்பெனிஸ். ஆமா. ஊபர்ல இருந்து கோர்வீவ்ல இருந்து எல்லாம் பெரிய ஆளுங்க வந்து நாங்க யூஸ் பண்றோம், யூஸ் பண்ணது மட்டும் இல்லாம இவ்வளவு ஈஸியா பண்ண முடிஞ்சது எங்களால, இவ்வளவு சேவ் பண்ண முடிஞ்சது அப்படின்னா அந்த என்டோர்ஸ்மெண்ட் வந்து நெக்ஸ்ட் லெவல். ஸோ அதனாலதான் இப்ப என்டர்பிரைஸ்ல பார்த்தாலுமே அனலிஸ்டா இருக்கும்போது நாங்க ஃபேவரட் வந்து மக்கள் விரும்பி பார்க்கறது வந்து இந்த யூசர்ஸ் கேஸ் ஸ்டடின்னு சொல்றது தான். யூசர் ஸ்டோரி. யூசர் ஸ்டோரி, வெதர் ரிப்போர்ட் பண்ணாலும் சரி, அப்படி இல்லை நாங்க வீடியோ பண்ணாலும் சரி, அந்த இதுதான் ரொம்ப நேயர் விருப்பம் மாதிரி விரும்பி கேட்கறது. அதுதான் ரொம்ப. மீதி எல்லாம் வந்து வெண்டர் இதெல்லாம் பண்ண ரிப்போர்ட் பண்ண அப்படின்னா ஓரளவுக்கு இருக்கும். ஓகே, யூசுவலா வெண்டர்ஸ் வந்து மார்க்கெட்டிங் கிமிக் தான் நிறைய இருக்கும். சும்மா போட்டு Exactly. இது பண்ணியிருக்கோம், அது பண்ணியிருப்போம், அன்னார் நல்லவர் வல்லவர், அதை பண்ணார் இதை பண்ணார் சொன்னாங்க. ஸோ எண்ட் யூசர் ஸ்டோரிஸ் வந்து இது சூப்பரா இருக்கும். ஸோ இதுல வந்து யூபர்ல வந்து ஒரு இது ஸ்பெசிபிக் யூஸ் கேஸ் சொன்னாங்களா, இல்ல வாட் இஸ் ஸ்ட்ரைக்கிங் அபவுட் இட்? லைக் நீங்க முதல்ல கொஞ்சம் சொல்லிட்டீங்க ஏற்கனவே, எப்படி வந்து இது ஸ்கிரைப் பண்ணுது, இதெல்லாம் வந்து யூபர் இதுல வந்தது தானா? இந்த ஒரு சிலவுக்கு சொன்னாங்க அவங்க. பட் அவங்க எல்லாம் வந்து ஓரளவுக்கு ஸ்பெசிபிக் யூஸ் கேஸ் சொன்னாங்க. ஆக்சுவலா எவ்வளவு டைம் நமக்கு பேசுறதுக்குன்னு தெரியல. பட் அவங்க வந்து இந்த மாதிரி ஹெச்ஆர் ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்றது, ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்கேல் அப் அண்ட் டவுன் யூஸ் பண்றது. இன்னொன்னு வந்து நம்ம 2 பேத்துக்கு அது ஃபேவரட் சப்ஜெக்ட். அது எஸ்ஆர்இ ரிப்ளேஸ்மெண்ட். சரி. அந்த ஒன்னு சொன்னாங்க. ஐ ஃபர்கெட் which one. 3 பேத்துல அல்லது வேற யாராவது சொல்லியிருப்பாங்க போல் இருக்கு. ஏஜென்ட் வந்து ஆன் கால்ல இருக்குது. ஏஜென்ட்னா ஹியூமன் ஏஜென்ட் இல்ல. ஹியூமன் ஏஜென்ட். இந்த ரெகுலர் ஏஜென்ட் ஆன் கால்ல இருக்குது. ஸோ நார்மல் யாருமே ஆன் கால்ல இருக்க வேண்டாம். ஸோ இன்சிடென்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு அதுவே பார்த்துக்கணும். ஸோ ஏதாவது பிரச்சனை வந்தது அப்படின்னா, ஓரளவுக்கு எரர் வந்தது அப்படின்னா லாக மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது அந்த மெட்ரிக்ஸ் மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கும். மெட்ரிக்ஸ் வந்து இந்த மாதிரி மெமரி ஃபுல் ஆச்சுன்னா இந்த ரீபூட் பண்ணணுமா அல்லது ஷட் டவுன் பண்ணுமா, எக்ஸ்ட்ரா கியூப் கிளஸ்டர் ஆன் பண்ணுமா, அந்த மாதிரி எல்லாம் அதே பார்த்துக்கிறோம். அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது எரர் மெசேஜ் இருந்ததுன்னா இந்த எரர் மெசேஜ் எதனால வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்ச் பண்ணி பார்க்கும். பார்த்துட்டு இந்த மாதிரி சர்ச் பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி வேற ஏதாவது வந்ததுன்னா, வேற ஏதாவது புது ரிலீஸ் இருந்ததா, ஏதாவது நாங்க அப்டேட் பண்ணோமா இந்த லாஸ்ட் 1 ஹவருக்குள்ளார அல்லது whatever this one, அல்லது ஏரியால ஏதாவது ஏரியா ஸ்பெசிபிக் ப்ராப்ளம் இருக்கா, ஜியோ இது இருக்கா, சிஸ்டம் ஏதாவது போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இதை அதுவாகவே பார்த்து. ஸோ பேசிக்கலி நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி இந்த ஹியூமன் மைண்ட் க்ளோன் பண்ணி அந்த மாதிரி தான் ஏஜென்ட் பண்ண முடியும். பண்ணியாச்சுன்னா இப்போ ஐடி ஏஜென்ட் இப்போ இதே இந்த ஹியூமன் பண்ணாலும் அதே தானே பண்ண போறோம். இப்போ எஸ்ஆர்இ இருந்தா அதே தான் பண்ண போறாங்க இல்லையா. எஸ்ஆர்இ போயிட்டு இந்த மாதிரி ஏதாவது மெசேஜ் எல்லாத்தையும் எடுத்து பார்க்க போறாங்க. மனுஷன் பாக்குறதுக்கு பதிலா அது பார்த்துட்டு போகுது. ஸோ பார்த்துட்டு ஏதாவது பிரச்சனையா இருந்தது அப்படின்னா, எஸ்கலேட் பண்ற லெவல்ல வந்தது அப்படின்னா, அப்போ வந்து ஸ்லாக்கோ அல்லது டெக்ஸ்டோ யாருக்கு அனுப்பணுமோ ஆன் கால்ல இருக்கவங்களுக்கு அனுப்பிடுவாங்க. ஸோ இப்ப நிலைமையில எப்படி இருக்குது அப்படின்னா, ஹியூமன் ஏஜென்ட் 2 பேருமே ஆன் கால்ல இருப்பாங்க. ஸோ ஏஜென்ட் வந்து ஃபர்ஸ்ட் இதை எடுக்கும். இட்ஸ் ஈக்குவலான ஃபர்ஸ்ட் லெவல் சப்போர்ட்னு வச்சுக்கலாமே, ஃபர்ஸ்ட் அல்லது செகண்ட் லெவல் சப்போர்ட்னு வச்சுக்கலாமே. பண்ணிட்டு அவங்களே பண்ணிடும். பண்ணி முடிச்சுட்டு அதை பண்ண முடியல அப்படின்னா அதை வந்து எஸ்கலேட் பண்ணும். பட் அதுல அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இப்போ சப்போர்ட்டுக்குலாம் நம்ம கால் பண்ணோம் அப்படின்னா, ஐடி சப்போர்ட்டுக்கு அல்லது கஸ்டமர் சப்போர்ட்டுக்காக கால் பண்ணோம்னா, இந்த ஃபர்ஸ்ட் லெவலும் செகண்ட் லெவலும் அவ்வளவு நாலேஜ் இருக்காது ஜெனரலா. இட்ஸ் ஜெனரலி ஃபார் ஃபீல்டிங் த கால்ஸ், ஃபீல்டிங் த டிக்கெட்ஸ்னு வச்சுக்கோங்க. மணிக்கணக்கில் ஆகும் அவங்க ஃபிகர் அவுட் பண்றது. பட் இந்த மாதிரி ஏஜென்ட்டை ஃபர்ஸ்ட் லெவலா செகண்ட் லெவலா வச்சிருந்தா, இன் a matter of seconds if not minutes, rather matter of minutes if not seconds, அது ப்ராப்ளம் என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சு ரூட் காஸ் அனாலிசிஸ் பண்ணி சால்வ் பண்ண முடியுமா முடியாதுன்னு பார்த்துட்டு, முடியலன்னா தேர்ட் லெவலுக்கு எஸ்கலேட் பண்ணிடும். இது எல்லாமே 1 நிமிஷத்துக்குள்ள முடிஞ்சிடும். வாவ்! சோ நம்ம வந்து இதுக்கு முன்னாடி இன்னொரு செஷன்ல பேசிருக்காங்க. எம்டிடிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. மீன் டைம் டு ரிசால்வ் அப்படின்னு சொல்லிட்டு. சோ நீங்க இது வந்து 1 or 2 மினிட்ஸ்ல முடிஞ்சிருச்சுன்னா, அந்த மீன் டைம் டு ரிசால்வ் வந்து கம்ப்ளீட்டா கம்ப்ரஸ் ஆயிரும். கரெக்ட். உங்களோட எஸ்எல்ஏ நம்ம அன்னைக்கு பேசணும் இல்லையா போன தடவையே, இந்த மீன் டைம் டு இன்னசென்ஸ்னு ஒண்ணு வேற வச்சிருக்காங்க தெரியுமா? ஏன்னா இப்ப மேஜர் இன்சிடென்ட்லாம் ஆச்சுன்னா என்ன பண்றானுங்க அப்படின்னா, எல்லா கம்பெனியும் நிறைய பேர் எவ்வளவு பேரை கூப்பிட முடியும் அவ்வளவு பேரை கூப்பிடுறானுங்க ஸ்லாக் சேனலுக்கு அல்லது டீம்ஸ் சேனலுக்கு, மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் சேனலுக்கு பண்ணிட்டு. எனக்கு தெரிஞ்ச கம்பெனிஸ் எல்லாம் கேட்டிருக்கேன் நான். திஸ் இஸ் வை ஐ லவ் டாக்கிங் டு எண்ட் யூசர்ஸ்.
ம். இங்க பெரிய ஸ்டோரி சொல்லுவானுங்க வெண்டர்ஸ். சரி நீ சொல்லி முடிச்ச பிறகு, எனக்கு கஸ்டமர் ரெஃபரன்ஸ் 2 குடு அப்படிம்பேன். 2, 3 குடு அப்படின்னு. குடுப்பாங்க. அவன் ஃபோன் பண்ணி கேட்டா, என்ன நிஜமா அவங்க சொல்றது அப்படின்னா, அத ஏன் கேட்கிறீங்க? அவன் பாட்டுக்கு இந்த மாரி சொல்லி வித்துட்டு போயிட்டானுங்க. யூ நோ ஆமா. புரூக் நாங்க புரூக்லின் புரூக்லின் பிரிட்ஜ வித்துட்டு போயிட்டானுங்க என்கிட்ட. நாங்க அத போய் கட்டுறது எவ்வளவு கஷ்டமா இருக்குது. எத அ கேட்டாலும் அது அது உருப்படியா சொல்ல இன்ஸ்டால் பண்ணி மாட்டேங்குது. எல்லா ஐ நோ. சிஸ்டத்த கூட இன்டிகிரேட் பண்றதுக்கு 6 மாசம் ஆயிரும். பண்ணி 6 மாசம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு. இன்னும் சரியா போ மாட்டேங்குது. இப்பவுமே போய் கேள்வி கேட்டா ஒரு மாதிரியா தான் பதில் சொல்லுது அது அப்படிம்பானுங்க. அந்த மாரி அதனால என்ன பண்ணுவானுங்க அப்படின்னா, அத அவாய்ட் பண்றதுக்கு பதிலா, இந்த மேஜர் இன்சிடென்ட்லாம் ஏதாவது ஆச்சு அப்படின்னா, எல்லா கம்பெனியும் எவ்வளோ பேர கூப்பிட முடியுமோ அவ்வளோ பேர கூப்பிட்டுருவானுங்க. இட்ஸ் நாட் அன்காமன். எனக்கு தெரிஞ்ச கம்பெனில வந்து நூத்துக்கணக்கான ஆள்லாம் கூப்பிட்டுருக்கானுங்க. இந்த இன்சிடென்ட் மேனேஜ்மென்ட் சேனல்ல. சரி, சோ சரி, சரி. இவனுங்க எல்லா பேரும் வந்தாலும், வந்த பிறகு வந்த பிறகு அவங்க புரொடக்ஷன் அஃபெக்ட் ஆக போகுது. பிகாஸ் ம். தே ஹேவ் டூ கான்ட்ரிபியூட் டூ தட். Yeah. அது அதான் ஒருத்தர் பேசியிருக்கும்போது ஒரு பெரிய வல்லவர் சொன்னாரு. "தேர் இஸ் அ திங் கால்ட் டூ மெனி குக்ஸ் இன் த கிட்சன்." ம். ஏன்னா 100 பேர் வந்தானுங்கன்னா, அ சும்மா இருந்தாலும் பரவால்ல. ஒரு சிலர் ம். வந்து இந்த அருவி ஜீவி மாரி இருந்துட்டு, நான் சொல்லப் போறேன்னு சொல்லிட்டு தப்பு தப்பா வேற சொல்லுவானுங்க. சோ அத ம். சேஸ் பண்ணி நீ சொன்னது ரைட்டா இல்லையான்னு அத சால்வ் பண்ணி பார்த்து முடியலன்னா, அதிலேயே மணிக்கணக்கு வேஸ்ட் ஆயிட்டு இருக்கும். ம். மேஜர் கிரிட்டிக்கல் இன்சிடென்ட்லாம் நடக்கும்போது, கிரிட்டிக்கல் ஆப்ஸ்ல மேஜர் இன்சிடென்ட் நடந்ததுன்னா, அ எவ்ரி செகண்ட், எவ்ரி மினிட் மேட்டர்ஸ். சோ Yeah. இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் தே கால் இட் as ஆல் ஹேண்ட்ஸ் ஆன் டெக். யூ நோ ஓகே. தட். ஓகே. எஸ்ஆர்இல இல்லையா? அப்சல்யூட்லி. யா, யா. ஸோ வித் தட் செட் நான் என்ன பண்றேன்னா, இத பார்க்குறேன். நான் இந்த கிளீன் சைட்ல போயிட்டு இந்த அதோட வீடியோ ஏதாச்சும் இருந்துச்சுன்னா எடுத்து போட்டுறேன். ம். இன்னும் நான் லைட்டர் வெயின் நம்ம இன் பண்றது மூலம் உங்ககிட்ட இன்னும் கேட்கணும். நீங்க வந்து இப்ப நான் வந்து ஆஸ் அ பிராக்டிஸ்னர் நான் இப்ப இந்த கான்ஃபரன்ஸ் எல்லாம் போனேன்னா, ஐ வில் கெட் அ கப்புள் ஆஃப் பிரிவிலேஜஸ். இப்ப நான் வந்து பெரிய கம்பெனிக்கு போனேன்னா, ஆஸ் அ யூசரா போனேன்னா, இந்த யூசர் அக்கவுண்ட் வச்சுக்கோ, ம். டெமோக்கான சைட்டுக்கான பாஸ்வேர்ட் வச்சுக்கோ, இன்னும் 10 பேருக்கான லைசென்ஸ் குடுக்குறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதே நான் வந்து சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில இருக்கிறப்போ எனக்கு அது வேற மாரி இருக்கும். இப்ப ஏன்னா நான் நெறைய பேருக்கு அந்த லைசென்ஸ் வைக்க வேண்டியிருக்கும். ஸோ அதனால இந்த 10 லைசென்ஸ்க்கு பதில் 25 லைசென்ஸ் வச்சுக்கோ அப்படிம்பாங்க. இந்தந்த கிளையன்ட்டுக்குலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க அப்டின்லாம் சொல்லுவாங்க. பட் ஆஸ் அன் ம். அனலிஸ்ட் உங்களுக்கு என்னென்ன பிரிவிலேஜஸ் கிடைக்கும்? அந்த கான்ஃபரன்ஸ்க்குலாம் போறீங்க. நீங்க அடிக்கடி இந்த பேட்ஜ் எல்லாம் உங்களோட பேட்ஜ் எல்லாம் LinkedInல போட்டுட்டு இருக்கீங்க. அ சோ ஐ வான்ட் டூ ஜஸ்ட் ஃபைண்ட் அவுட் என்ன உங்களுக்கு ஸ்பெஷலா என்ன குடுப்பாங்க? டின்னர் ஸ்பெஷல் டின்னர் இருக்குமா? ஸ்பெஷலா என்ன உத தான் குடுப்பானுங்க. சோ ஐ மீன் சி ஒன் திங் அனலிஸ்ட்டா இருந்தா பிரிஃபரன்ஸ் என்ன அப்டின்னா, இப்ப கான்ஃபரன்ஸ்லாம் போனோம்னா, நமக்கு ஒரு ஸ்பெஷல் செக்ஷன் நமக்குன்னா எனக்கு மட்டும் இல்ல. எல்லா அனலிஸ்ட்டுக்கும் ம். தனியா செக்ஷனே போடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ம். இந்த லேட்டஸ்ட் கான்ஃபரன்ஸ்லாம் இருந்தது. இப்ப கிளீன் போயிருந்தப்ப என்ன பண்ணாங்க அப்டின்னா, ரெகுலர் கான்ஃபரன்ஸ் ஒரு டயத்துல, ம். பட் எங்கள வந்து முன்னாடியே ஒரு செஷன் தனியா வச்சு ஒரு ஹால்ஃப் ஓகே. டே ப்ரிவ்யூ மாரி. சிஇஓ சிஇஓலருந்து, சிபிஓலருந்து, பிரசிடென்ட்ஸ்லருந்து எல்லாம் வந்து பேசுனாங்க. இதே மாரி ஒண்ணா வந்து ஃப்ரண்ட் ரோ சீட்ஸ் கிடைக்கும் எங்களுக்கு. ஸோ அன்இன்டரப்டட் நல்லா ஃபுல் வியூ வர மாரி. ஏன்னா நெறைய பேர் வந்து நாங்க ஃபோட்டோலாம் வேற எடுத்து போடுவோம். LinkedIn, Twitterலாம் போடுவோம் நாங்க. அந்த வியூக்காக ஸோ மோஸ்ட்லி ஃப்ரண்ட் ரோ சீட்ஸ் அப்டி சொல்லலாம். அம் ஸோ ஸ்பெஷலா கூட்டு போயி தனியா உட்கார வச்சு, ஃபோட்டோலாம் எடுத்து இந்த மாரி அ செஷன்ஸ். அப்புறம் வந்து இன்னொரு பிரிவிலேஜ் என்ன அப்டின்னா, ஒரு சில கம்பெனிஸ் இது பண்றாங்க. ஒரு சில கம்பெனிஸ் பண்றதில்ல. இந்த ம். ஆஸ்க் மீ எனிதிங் ஏஎம்ஏ செஷன் சொல்லி ஒண்ணு வைப்பாங்க. ம். அந்த செஷன்ல வந்து ஒரு சில கம்பெனிஸ்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஐபிஎம்லாம் அம் நேரா அம் அவரு அரவிந்த கூட்டு வந்து உட்கார வச்சு, கிட்டத்தட்ட ஒரு 30, 45 நிமிஷம் உட்கார வச்சு, ம். அனலிஸ்ட்லாம் அம் நம்ம பேர் வெளிய வரணுங்கிறதுக்காக போட்டி போட்டு கேள்வி கேட்பானுங்க. கேள்விப்பட்டோம். அது சாதாரண கேள்விலாம் கேட்க மாட்டாங்க. ஒரு சிலர் வந்து சாதாரண கேள்வி கேட்பானுங்க. லோ பால், சாஃப்ட் பால் கொஸ்டின். ம். "ஓ! நீங்க இவ்வளோ கஷ்டப்படுறீங்களே நீங்க இதுல, வொர்க்ல. நைட் உங்களுக்கு எப்படி தூக்கம் வருது?" தூக்கம் வருது. அந்த மாரி கேணத்தனமான கேள்விலாம் கேட்பானுங்க. பட் ஒரு சிலர் வந்து ம்ஹ்ம். டஃப் கொஸ்டின்ஸ்லாம் கேட்பானுங்க. ம். நான் கூட அந்த மாரி ஒரு சில டஃப் கொஸ்டின்ஸ் கேட்டுருக்கேன் நானு. ம். ரொம்ப டஃப் கொஸ்டினா கேட்டா அடுத்த தடவ கூப்பிட மாட்டானுங்க நம்மள. கரெக்ட். அது வேற விஷயம். கரெக்ட். பட் ஓரளவுக்கு டஃப் கொஸ்டின்லாம் கேட்டா, அதுவும் அரவிந்த்லாம் நேரா கொஸ்டின் ஆன்ஸர் பண்ணுவாரு. அரவிந்த் கிருஷ்ணா, ஐபிஎம் சிஇஓலாம். ம். அ முடியலன்னா முடியலன்னு சொல்லிருவாரு. ம். அந்த ஒருத்தன் கேட்டான் அந்த மாரி, இந்த ஆந்த்ரோபிக் சிஇஓ வந்து கிட்டத்தட்ட ஃபுல்லா சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் எல்லாமே வந்து ஏஐ பண்ணிரும். 100% ஏஐ வச்சு பண்ணிடலாம், ரிமூவ் பண்ணிடலாம், வொர்க் ஃபோர்ஸ் ரெடியூஸ் பண்ணலாம் அப்படிலாம் சொல்றீங்களே, நீங்க அத என்ன பண்ணிருவீங்க அப்படின்னு. அந்த மாரி இதெல்லாம் டஃப் கொஸ்டின் ஆன்ஸர் பண்ணுவாரு.
இந்த மாதிரி இல்ல நாங்க பார்த்த வரைக்கும் இன்னும் ஏஐ அதுக்கு ரெடி இல்ல. நாங்க பார்த்த வரைக்கும் ஹியூமன் ஆர்குமென்ட் பண்ணி இப்போ ஒரு ஒர்க் லெவல் இருக்குது அப்படின்னா, இத வந்து 100 பேர் பண்றாங்க அப்படின்னா, மேபி அல்லது 60ல இருந்து 70 பேர் வர வேணும் பண்ண முடியும். ஏஐ ம். வந்து அந்த 30% ஒர்க் லோட வந்து ரெடியூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால ஒரு 20, 30% வந்து எப்படி இருந்தாலும் எந்த ஒரு சில கஸ்டமர் சப்போர்ட், ஐடி சப்போர்ட் இந்த மாரி இருந்ததுன்னா, ஓரளவுக்கு அதிகமா பண்ணலாம். பட் சாஃப்ட்வேர் ம். இன்ஜினியரிங் மாரி இருந்ததுன்னா கொஞ்சம் பட் ஓவரால் கம்பெனின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அட்லீஸ்ட் இந்த நெக்ஸ்ட் 3லருந்து 5 வருஷத்துக்கு உள்ளார ஒரு 30லருந்து 50% வரைக்கும் நாங்க பண்ண முடியும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு. அந்த மாரி நெறைய ஓரளவுக்கு ஒரு சிலர் இந்த மாரி தயங்காம கேள்வி எடுத்துக்குருவாங்க. ம். எடுத்து நல்லா பட் அது ஆன்சர் தவிர பண்ணுவாங்க. இப்போ மத்தென்ன பிரிவிலேஜஸ்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஹோட்டல்ல ஸ்பெஷலைஸ்ட் புக்கிங் இருக்குமா? இப்ப நாங்கலாம் போனப்போ ஏன் ஏன் ரொம்ப அ அனலிஸ்ட் ஆகணுமா? அ ஹலோ இல்ல தேவையா? அதுக்கும் நல்லது தானே. தேவையா அதெல்லாம்? இல்ல சில பேர் இருப்பாங்க இல்லையா? இப்ப சில பேர் தே வாண்ட் டூ டூ ஹேண்ட்ஸ் ஆன். தேர் ஆர் பீப்பிள் ஹூ வாண்ட் டூ பிகம் அனலிஸ்ட். அதுல ம். இருக்கிற வாழ்க்கை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? அதுக்காக தான். ஐ மீன் உண்டு. அகைன் கம்பெனி கம்பெனிய பொறுத்தது. ஒரு சில ம். கம்பெனி வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ம். அனலிஸ்ட்லாம் வந்து அம் இப்ப அவங்க கம்பெனி குடுத்தாங்கன்னா, பிரிவிலேஜ் குடுத்தாங்கன்னா, எடுத்துக்க கூடாது யூ யூ அப்படிம்பாங்க. ஸோ கேன் டேக் இட் அவங்களே பிகாஸ் பயாஸ்ட் கம்பெனியே ஆயிரும் வந்து அப்படின்ற ஆமா. மாரி. ம். கம்பெனியே அவங்களே எந்த கம்பெனியில வேலை பார்க்குறோமோ, ஃபார் எக்ஸாம்பிள் கார்ட்னர்ல வேலை பார்த்தோம்னா, அம் ஃப்ளைட்ல இருந்து, ஹோட்டல்ல இருந்து, சாப்பாட்டுல இருந்து அவங்களே தான் பைசா குடுப்பாங்க. நம்மளே நம்ம பணத்த தான் நம்ம செலவு பண்ணணும். நீ கஸ்டமர்ட்ட இருந்து பணம் வாங்கக்கூடாது அப்படிம்பாங்க. கரெக்ட். ஒரு சில அனலிஸ்ட் எங்கள மாரி ஏழை பாழைங்கலாம் அவ்வளோ நீங்க அவ் ஏழையா? ஓகே. ஐ மீன் சொல்லுங்க ஏழைகளா? லுக் சி அந்த இந்த படத்துல சொல்லுவானே, என்னது அது அந்த சின்ன முதலாளி, பெரிய முதலாளின்னு ஒரு பிரபுவும் அவன் பேர் என்ன? மை டியர் மார்த்தாண்டன் அப்படின்னு நெனைக்கிறேன். மை டியர் அந்த மார்த்தாண்டன். இதுக்கு வருவானுங்க. சிட்டிக்கு வருவானுங்க. பெரிய கரெக்ட். ஏழை, சின்ன ஏழை அப்படிம்பானுங்க பேரு. அந்த மாரி இருக்கு. ஸோ சி லாஸ்ட் இயர் வந்து நான் வேகஸ்க்கு 15 தடவ போயிருக்கிறேன் நான். ஓகே. ஓகே. ம். ஸோ 15 தடவ போம்போதும் வேகஸ் டிக்கெட் வந்து இங்க இருந்து சீப் இல்ல. யூ நோ தட். ம். வேகஸ்க்கு எப்ப போனாலும் எக்ஸ்பென்சிவ். அது எக்ஸாக்ட். கான்ஃபரன்ஸ் சீசன்லாம் போனா டிக்கெட் ரூ. 1000 ஆயிரும். அப்புறம் ஃபர்ஸ்ட் ஹோட்டல் கிளாஸ் கூட புக்கிங் கிடையாது. பயங்கரமா இருக்கும். ம். ஆர்டினரி அம் சாதாரண எக்கானமி கிளாஸ் டிக்கெட்டே ஏர்லியா புக் பண்ணாலே கிட்டத்தட்ட 1000 வந்துரும் அதுவே. ம். ம். அப்புறம் அந்த ஹோட்டல்லாம் புக் பண்ணி, அப்புறம் சாப்பாடு, அப்படி இப்படி பண்ணாலும் அப்புறம் இங்கருந்து ஏர்போர்ட் போறது, ஊபர் எதுவுமே சீப் இல்ல. ஸோ ஒரு கான்ஃபரன்ஸ் போனா எப்படியும் மிஞ்சி மிஞ்சி போனா ரொம்ப சீப்பா பண்ணாலுமே ஒரு 3000 5000 ஆயிரும். கரெக்ட். ஸோ ஆமா. 10 கான்ஃபரன்ஸ்க்கு நான் போனேன்னா 50,000 என் பாக்கெட்ல இருந்து விட்டேன்னா, அவ்வளோ பணம் எங்கருந்து வருது எங்களுக்கு? ஸோ எக்ஸாக்ட்லி. நாங்க வந்து இந்த மாரி அந்த மாரி இவங்க அ வித்தின் கைட்லைன்ஸ் பண்ணாங்கன்னா எடுத்துக்கிறோம். ஐ மீன் ஸ்பெஷல் கிஃப்ட் எல்லாம் குடுத்தா நாங்க எடுத்துக்க மாட்டோம். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் ஏர் ஃபேர், டிராவல் அக்காமடேஷன் அதெல்லாம் இருக்கும். ஏர்ஃபேர், டிராவல் அக்காமடேஷன் அண்ட் தென் ஆன் சைட் ஃபுட் குடுத்தாங்கன்னா, அது ஓரளவுக்கு நாங்க எடுத்துக்கிறோம். பட் ஓகே. எக்ஸ்ட்ராவகன்ட்டா வந்து இந்த மாரி ஃபர்ஸ்ட் கிளாஸ் புக் பண்றேன். அல்லது உனக்கு நாங்க ஸ்பெஷல் கம்ப்யூட்டர் தரேன், ஐபேட் தரேன், ம். அல்லது வேற ஏதாவது ட்ரிப் ஏற்பாடு பண்ணி தரேன் அப்படி இப்படின்னு சொன்னாங்கன்னா, அதெல்லாம் நாங்க எடுத்துக்க முடியாது. இல்ல, அந்த மாரி இல்ல. ஒரு 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 எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ்குள்ளார வொர்க் பண்ணோம் நாங்க. வாட் இஸ் ரீசனபிள் இஸ் அக்செப்டபிள் ஸோ அந்த மாரி. தேங்க்ஸ் ஃபார் லெட்டிங் அஸ் நோ. ஸோ ஃபைனல் கொஸ்டின் பிஃபோர் வி மூவ். ம், எனக்கு தெரியும் நீங்க ஏஐ என்தூசியாஸ்டிக்ல ஃபைனல் கொஸ்டின். இப்போ ம், நெறைய கான்ஃபரன்ஸ் வந்துட்டு இருக்கு. நம்ம எதெல்லாம் இப்போ Google ஐயோ முடிஞ்சிருக்கு நீங்க சொன்ன மாரி. நீங்க போன வாட்டி Google ஐயோ போயிருந்தீங்க ஒரு நல்ல பிரசன்டேஷன் மாரி குடுத்தீங்க. பட் ம். இந்த வருஷத்துக்கு வேற என்னென்ன கான்ஃபரன்ஸ் ஏஐ ஸ்பெசிஃபிக்கா நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஸோ ஸோ இட் டிபெண்ட்ஸ் ரைட்? எண்ட் யூசர் கான்ஃபரன்ஸ் வந்து வித்தியாசமா இருக்கும். ம். இப்ப நாங்க அனலிஸ்ட் போற கான்ஃபரன்ஸ் எல்லாமே ஜெனரலா பார்த்தா, அது வந்து வெண்டர் கான்ஃபரன்ஸ் தான் போவோம் நாங்க ஓரளவுக்கு. ம். ம். ஸோ வெண்டர் கான்ஃபரன்ஸ்ன்னு பார்த்தா, கூகுள் கிளவுட், கிளவுட் நெக்ஸ்ட் அது ஓரளவுக்கு நல்ல நெக்ஸ்ட்டும் ஒரு நல்ல கான்ஃபரன்ஸ் பண்ணுவாங்க. ம். AWS வந்து ஓரளவுக்கு நல்ல கான்ஃபரன்ஸ் ஆமா. பண்ணுவாங்க. அவங்களுடைய இயர்லி கான்ஃபரன்ஸ் வேகஸ்ல வரும். பட் ரீஜனல் கான்ஃபரன்ஸ் இன்வைட் பண்ணியிருக்காங்க. நியூயார்க்ல. ஆக்சுவலா இன்னும் 2 மாசத்துல வருது அது. அது வரும். IBM ஓரளவுக்கு நல்ல கான்ஃபரன்ஸ் பண்ணுவாங்க. Salesforce ஓரளவுக்கு நல்ல கான்ஃபரன்ஸ் பண்ணுவாங்க. ம். ஸோ டிபெண்ட்ஸ் எந்த ஏரியால இருக்கோம், என்ன பண்றோங்கிறத பொறுத்தது. பட் ஏஐ மட்டுமே ஸ்பெசிஃபிக் வரணுன்றதுன்னா, நன் ஆஃப் திஸ் கம்பெனிஸ் டூ ஒன்லி ஏஐ. ஐ மீன் தே டூ ஏஐ ஆமா. டூ. Google ஆமா. பட் ஏஐ. எல்லாருமே IBM கூட அதே மாரி தான். Microsoft அதே மாரி தான். ம். ஏஐயும் பண்றாங்க. பட் ஏஐல இருந்து அவ்வளவு பணம் வரல யாருக்கும். ஸோ ஒரு சில கம்பெனிஸ் வந்து ஏஐ மட்டும் தான் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கிளீன்லாம் எடுத்துக்கிட்டோம்னா, ம். ஏஐ ஏஜென்ட்ஸ் மட்டும் தான் பண்றாங்க. கரெக்ட். ஓகே. But then there are other companies.
நான் இதுவும் எஸ்ஆர்இ, ஐடி ஆப்ஸ்லாம் கவர் பண்றேன் இல்லையா? ஸோ அப்சர்வபிலிட்டி கம்பெனிஸ் அந்த மாரி அவங்களும் வந்து ஏஐ பத்தி பேசுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் Splunk, Cisco, Dynatrace இவங்கெல்லாம் கூட அத பத்தி பேசுவாங்க ஓரளவுக்கு. ஸோ ஐ மீன் எந்த ஃபீல்ட்ல இருக்குங்கிறத பொறுத்தது. So if you're in observability area, certain companies. If you're on a workflow management, certain companies. If you're on supply chain management, different companies. So, but if you're looking for a pure play agentic, not agentic or AI knowledge mattumna, then Anthropic, illatna Meta, illatna OpenAI. இவங்கெல்லாம் வந்து நாள கான்ஃபரன்ஸ் மாதிரி போடுறதில்ல. ஐ திங்க் மெட்டா ஹேட் அ கான்ஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வருஷம். பட் இவங்களாம் கான்ஃபரன்ஸ் மாதிரி போடுறதில்ல. மோஸ்ட்லி விர்ச்சுவல் வெபினார் அந்த மாதிரி தான் வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அங்கே போனது தான் உண்டு. மெட்டா கனெக்ட் அப்படின்னு நினைக்கிறேன் அது வச்சாங்க. மெட்டா கனெக்ட் அப்படின்னு. Early this year இருந்தது. Yeah, அது மாதிரி நீ சொன்ன மாதிரி Oh, I forgot. The most important company we forgot in AI. NVIDIA. Oh yeah. NVIDIA எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவரு கொஞ்சம் மார்க்கெட்டிங் கிமிக் பண்ணாலும் வந்துட்டு அவரு தலைவர் பண்றப்போ லவ் இட். அவர் இருக்காரு. இந்த ஒரு அவரோட இது என்னன்னா மனுஷன் ஸ்கிரிப்ட் பண்ணி பேச மாட்டாரு. எந்த கான்ஃபரன்ஸ்ல வந்தாலுமே அன்ஸ்கிரிப்டடா தான் போய் பேசுவாரு. எதுக்குமே ஆன்சர் ரெடியா வச்சிருப்பாரு அவர். அந்த ஒன் லைன் சிங்கர்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும் அவருது. அப்படி ஸ்டேஜ்ல வந்தாலே அந்த 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 தலைவர் வர்ற மாதிரி அதிருது இல்லன்ற மாதிரி அப்படியே அதிரும் வந்தாலே சொன்ன மாதிரி இந்த ஜென்சங் வந்து ஸ்டேஜ்ல அப்படி நடந்து வந்தாலே சரி. அப்புறம் வந்து அவர் அந்த இந்த சிப்செட்ஸ் எல்லாம் எடுத்து காட்டுவாரு. ஒரு சிப் எடுத்து தூக்கி காட்டிட்டு ஆக்சுவலா மேபி அவருக்கு மியூசிக் தான் அவங்க சரியா போடுறது இல்ல. மேபி அனிருத்தை கூப்பிட்டு தலைவர் மியூசிக் போட சொல்லணும் அவருக்கு. நெக்ஸ்ட் வேற லெவல்ல வந்து அப்படி ஒரு கலக்கிட்டு போயிடுவார் இந்த கான்ஃபரன்ஸ் சொல்றாங்க. So he's one of the best speakers and he's one of the best storytellers in my view. Exactly. I mean, actually, more than speakers, I mean, you have tons of speakers. I mean, அந்த narrative கொடுத்து அந்த ஸ்டோரி செட்டிங் பண்ணிட்டு அதான் அவரோட அந்த மார்க்கெட்டிங் வரப்போ எனக்கு ஸ்டீவ் ஜாப்ஸ் முன்ன பண்ணிட்டு இருந்தாரு. அவரும் கூட டுவர்ட்ஸ் ஹிஸ் எண்ட் இட் பிகேம் ரிப்பீட்டட். பட் இப்போ இவர் பண்றது வந்து அமேசிங்கா இருக்கு. The difference வந்து என்னன்னா, I mean, they are both market makers. But அவரு I mean, they are equivalent. But Steve Jobs வந்து ஒரு இண்டஸ்ட்ரி கிரியேட் பண்ணாரு. மார்க்கெட் மேக்கர் பண்ணி ஒரு ஸ்பெசிபிக் இண்டஸ்ட்ரி. பட் அது வந்து அவரோட ஈகோ சிஸ்டம் வச்சு அதுக்குள்ளாரே ஓரளவுக்கு ஸ்டோரி சொல்ல முடிஞ்சதுனால he was more successful. பட் நம்மால மார்க்கெட் மேக்கர்னு சொல்லிட்டு he is inventing new industries. Absolutely. I mean, GPU வந்து எப்ப கிராபிக்ஸ் கார்டுக்கு கேம்ஸுக்காக ஆரம்பிச்சாரு முதல்ல. கரெக்ட். அங்க இருந்து மாறி கிரிப்டோக்கு போய் கிரிப்டோல இருந்து வெப்3க்கு போய் வெப்3ல இருந்து the what is it not metaverse போய் மெட்டாவர்ஸ்ல இருந்து அப்புறம் AI போய் இப்ப AIல இருந்து he is looking few other next level you know virtual reality மாதிரி virtual realityல இருந்து the metaverseல இருந்து all of those things he is looking at it. It's I mean the guys he is a market maker. He makes multiple markets. I mean, market makers could succeed once or twice, but he succeeds in many markets that he's creating. So that's the power of him. Perfect. Good. Fantastic. Thanks, Andy. ரொம்ப தேங்க்ஸ். நான் ரொம்ப கூப்பிட்டேன். நீங்க வந்து க்ளீன் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி கொஞ்சம் வந்து அனலிஸ்டோட லைஃப்பை பத்தி கொஞ்சம் சொல்லிட்டு நம்ம ஃபைனலா அடுத்த கான்ஃபரன்ஸ் பத்தி சொல்லிட்டு நம்ம ரெண்டு பேருக்கும் பிடிச்ச ஜாப்ஸ் அண்ட் ஜென்ஷன் பத்தி பேசி முடிச்சிருக்கோம். வெரி ஹாப்பி தட் யூ ஆர் ஏபிள் டு ஸ்பெண்ட் டைம் வித் யூ. Thank you very much. Appreciate it. Thanks for having me. Appreciate it. Absolutely. Thanks. Bye.